Meenakshi College of Nursing, Magadu. Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc and Post Basic BSc. போர்னால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு. நம்ம இஸ்ரேல் போரே நம்ம எடுத்துக்கோமே. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இருக்கு பாத்தீங்களா, 2023ல $17 பில்லியன், 2024ல $28 பில்லியன், இப்ப 2025ல என்ன சொல்றாங்க? ஸ்ரீலங்கா போர் பதற்றம் அதிகமாக இருந்த நாடுகள் தான். ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியோட பேக் ட்ராப் வந்துட்டு. அப்போ அவங்களோட டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 97%. இஸ்ரேலோட க்ரோத் ஃபார்காஸ்ட் வந்து 4.5 இருந்தது போன வருஷம் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட 3.5க்கு போயிடுது. GRC Jewellers Kanchipuram, வாருங்கள் சேமியுங்கள். மேஜரா என்னன்னா 2 விஷயம் பிரச்சனை. ஒன்று வந்து ஃபாலன் பிஸ்னஸ் சென்டிமெண்ட். பிஸ்னஸ் சென்டிமெண்ட் இப்போ யாருமே அங்கே வந்து போய் பிஸ்னஸ் செய்ய விரும்ப மாட்டாங்க. இன்னொன்று வந்து லேபர் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 12 டே கான்ஃப்ளிக்ட் ஈரானோட நடந்தது இல்லையா, அதோட காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா $12 பில்லியன். இப்போ கோஃபேஸ் பிடிஐ அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் கம்பெனி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 60,000 இஸ்ரேலிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 5லேருந்து 10 எம்ப்ளாயிஸ் இருக்கிற 60,000 இஸ்ரேலிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2024ல மூடப்படும் நிலையில இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேலுக்கு ஏன் இந்த வார் எக்கானமி பில்ட் ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம். 4 காரணங்கள் இருக்கு. இஸ்ரேல் வந்து இஸ் ரேங்க்ட் 8th globally in terms of market share of weapon exports. 2020லேருந்து 2024 வரைக்கும் 8வது இடத்துல இருக்காங்க வெப்பன் எக்ஸ்போர்ட்ஸ்ல. ஸோ நெத்தன்யாகுவோடைய இந்த மூவ் அப்படின்றதே சொந்த நாட்டு மக்களே பலி கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. ஆமா, சொந்த நாட்டு மக்கள். ஏன்னா மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார். பொருளாதாரம் குறித்தும் போர்கள் குறித்தும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருபவர் மரியாதைக்குரிய லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் விஷால். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் இடையிலான போர் கடந்த 2.5 வருஷமாக வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போரும் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இப்போ தொடர்ச்சியாக உலகத்தில் இந்த போர்கள் அப்படின்றது நடைபெற்று கொண்டே இருக்கு இல்லையா. இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நடவடிக்கை என்ன மாதிரி இருக்குது? இந்த போர்னால உண்மையாகவே யாருக்கு தான் லாபம் அதிகமாக இருக்குது? எந்த நாடுகளுக்கு லாபம் அதிகமாக இருக்குது? போர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அது வந்து இட்ஸ் அ கேம் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிங்கன்னா போர் அப்படிங்கிறது வெல்லப்படுவது ஸ்ட்ராட்டஜிஸால தான். ஆனால் அதுக்கு பெரிய பேஸாக இருக்கிறது எக்கனாமிக்ஸ் தான், உங்களுக்கு பொருளாதாரம் தான். பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு காசு நிறையா இருக்குது, என்னால் நிறையா ஏர்ன் பண்ண முடியும், எனக்கு வந்து பெரிய அளவுக்கு அடுத்த 2-3 வருஷத்துக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற போது போர்னால நான் இழக்கிறது மிக குறைவு. ஸோ போர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் எக்கனாமிக் அட்வான்டேஜில் இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போரோட நம்மளோட எட்ஜ் வந்து தீர்மானிக்கப்படுது. உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜிஸை சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா, என்னால் போருக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாது, ஆனால் என்னால் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக அந்த போரை நடத்தி அவனுக்கு செலவை அதிகப்படுத்திடுவேன். ஏன்னா போர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஒன் டே கேம். போர் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் இல்லை ஒரு மொமெண்ட்டில் முடியறது கிடையாது. நாங்கள் எக்கனாமிக்ஸ் சொல்லும்போது வந்து ரிப்பீட்டட் கேம்ஸ். தொடர்ந்து நீங்கள் வந்து அதை தினம் நீங்கள் அது இதனால இது நடக்கும். ஸோ என்னென்னா ரிப்பீட்டடாக ஒன்று சார்ந்து ஒன்று அப்படிங்கிறது அது பில்ட் ஆகிட்டே போகும் அந்த ஈவெண்ட்ஸ் வந்துட்டு. அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, போர் அப்படிங்கிறது ஒரு ரிப்பீட்டட் கேம். அது வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்டாப்பில் வந்து அப்படி இப்படி போட்டு இப்படி பண்ணி நீங்கள் பண்ணிட முடியாது. இப்போது போரில் வந்து பேசிக்ஸ் என்னென்னா, இப்போ என்னால் ஒன்றை வெல்ல முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி உன்னுடைய வெற்றியை நான் காஸ்ட்லியாக மாற்றுறேன். உன்னுடைய வெற்றிக்கு நீ தேவைப்படுறத விட அதிக அமௌண்ட் செலவு பண்ணுறதுக்கு நான் ஒன்று வந்து புஷ் பண்ணுறேன். இப்போ உக்ரைன் ரஷ்யா மாதிரி எடுத்துக்கலாம். ஆமாம், உக்ரைன் ரஷ்யா மாதிரி. இப்போ என்னன்னா, ரஷ்யாவுக்கு தெரியும் உக்ரைனை வந்துட்டு என்னால் வந்து உக்ரைன் வந்துட்டு ஸ்நாட அவங்களுக்கு யூஎஸ் பேக்கிங் இருக்குது, அவங்க இது பண்ணுறாங்கன்னு. அப்போ என்ன பண்ணணும், நான் ஒரேடியாக அவங்களை வீழ்த்த வேண்டாம். இப்போ அப்படி போனால் நான் வந்து எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவேன். அப்போ நான் என்ன பண்ணணும், ரைட் இவங்களை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண விட்டுட்டே இருக்கணும். அப்போ என்னென்னா, அவனை இன்னும் அதிக நேரம் அவனை அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அந்த போரில். அப்போ அதிக வெப்பன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும், மிலிட்ரி ஸ்பெண்டிங், டெக் ஸ்பெண்டிங் தான் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ போர் அப்படிங்கிறதே ஒரு பொருளாதாரம் சார்ந்தது தான். அதில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பொருளாதாரம் சார்ந்தது தான். நம்ம எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ், நம்ம டிஃபென்சிவாக இருக்கணுமா இல்லை அட்டாக்கிங்காக போகணுமா, இப்போ இதில் கோஆப்ரேட்டிவாக போகணுமா கான்ஃப்ளிக்டாக போகணுமா அப்படிங்கிறது எல்லாமே போர் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் போர்லேருந்து நிறைய எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போது போர்னால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வருது. இப்போ நம்ம இஸ்ரேல் போரே நம்ம எடுத்துக்கோமே, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, 2023ல $17 பில்லியன், 2024ல $28 பில்லியன். இப்போ 2025ல என்ன சொல்கிறாங்க, நிறைய வைட் எஸ்டிமேட் சொல்கிறாங்க. சிலர் $35 பில்லியன் சொல்கிறாங்க, சிலர் $70 பில்லியன் இது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க 2025 எண்டில். அப்போ என்ன அப்படின்னா, இப்போ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தில் ஒரு குறியீடு இருக்குது. இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு நாடு அப்படின்னு வச்சுக்கோங்க.
உங்களோட மொத்த வருடத்தோட வருமானம் 50,000. சரிங்களா? ஆனால் உங்களோட லோன் இருக்கு பாருங்க, கடன்கள் 25,000. அப்போ இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ என்னன்னா உங்களுக்கு வந்து 0.50 விழுக்காடு. அப்போ 50 விழுக்காடு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் நீங்கள் 50 ரூபாய் வந்து இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியது. யூ ஓ 50 rupees ஃபார் எவ்ரி 100 rupee யூ ஏர்ன். அப்போ இஸ்ரேல் அது வந்து 67 75 விழுக்காடு ஆயிருக்குது. அவங்க வருமானத்தில் எவ்வளோ கொடுக்க வேண்டியது. ஆமாம். அப்போ 100 ரூபாயில் வந்து அவங்க 66 75 ரூபாய் வந்து அவங்க இந்த கடன், இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, இது எதனால் வருதுன்னா, நீங்கள் மிலிட்ரியில் இப்போ இந்த நடந்த போர்களால் நீங்கள் வந்து லோன் வாங்கியிருப்பீங்க. அந்த ப்ரொடக்ஷன்ஸ் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு, ஸ்கேல் பண்ணுறதுக்கு அப்போ லோன் வாங்கி தான் நீங்கள் அதை பண்ணி ஆகணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அதிகரிக்கும். இப்போது ஸ்ரீலங்கா போர் பதற்றம் அதிகமாக இருந்த நாடுகள் தான். ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியோட பேக்ட்ராப் வந்துட்டு. அப்போது அவங்களோட டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 97%. 100 ரூபாயில் 97 ரூபாய் அவங்க வந்து இதுக்கே கட்ட வேண்டியதாக. ஏன்னா போர் சார்ந்து தான் அவங்க அவ்வளோ கடன் வாங்கினாங்க ஸ்ரீலங்கா வந்துட்டு. இப்போ இந்தியாவுக்கு 80%. ஆனால் இந்தியாவுக்கு என்னன்னா, இந்தியா மாதிரியான நாடுகள் இப்போ உங்களுக்கு லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நீங்கள் பில்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. லாங் டேர்ம்க்கான பிளான் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, லாங் டேர்ம் பிளான் இருக்குது, பட் இதெல்லாமே இந்த பக்கம் டைவர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட எக்கானமி அப்படிங்கிறது மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸில் அதிகமாக பில்டு பண்ணப்பட்டதான். அவங்களுக்கு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இருக்குது, டைமண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதிகமான வேல்யூ எது கொடுக்குதுன்னா அவங்களோட மிலிட்ரி டெக்னாலஜிஸ் தான். ஆனால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள், டாப் 10 அப்படின்னு நீங்கள் பார்த்தா கூட இஸ்ரேல் அதில் வராது. இஸ்ரேல் வந்துட்டு ஆனால் என்னென்னா நிறைய டீல்ஸ் வந்து அவங்க ஓகே பண்ணுவாங்க. இஸ்ரேல் வந்துட்டு இப்போது அவங்களோட பட்ஜெட் டெபிசிட் இருக்குது பாருங்கள், பிஃபோர் வார் வந்து 4%. இந்த பட்ஜெட் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு நாடான நான் எனக்கு வாங்குற வருமானத்தை விட எவ்வளவு அதிகமாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அது எவ்வளோ லிமிட் அப்படின்னா, அந்த ஜிடிபியில் எவ்வளோ விழுக்காடு நான் அதை செலவு பண்ணலாம் அப்படின்னு. 4 விழுக்காடுக்குள்ள பிரச்சனை கிடையாது. எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். 3லேருந்து 3.5 விழுக்காடு. இப்போ நம்ம நாடே எடுத்தீங்கன்னா இந்த ஃபிஸ்கல் டெபிசிட், இப்போ உதாரணத்துக்கு உங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாச்சுன்னா, அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்னால லாங் டேர்ம் இம்பாக்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நல்லது. உதாரணத்துக்கு நம்ம வந்து எஜுகேஷனில் சத்துணவு நம்ம போட்டு அதனால நமக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் ஸ்ட்ராங்கான ஆட்கள் வராங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை நான் போரில் செலவு பண்ணுறதால என்னுடைய லாங் டேர்ம் இம்பாக்ட் என்ன, இங்கே தான் கேள்வி வருது. இப்போ என்ன ஆச்சுன்னா, வாருக்கு அப்புறம் இது 8 விழுக்காடாக மாறி இருக்கு ஜிடிபியில், பெருத்திருக்கு இவங்களோட அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்று வந்து பிஸ்னஸ், அதாவது காசா லெபனான் கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம், குறிப்பாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டூரிசம் பிஸ்னஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நலிவடைஞ்சிச்சு. இப்போது 2024 தேர்தல் நடக்கும்போது நிறைய நியூஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதாவது இஸ்ரேலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்யறதுக்கு, மெடிக்கல் நர்ஸ்க்கான ஒர்க் செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை, இந்தியாவில் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. அங்கே அது என்னன்னா, எந்த அளவுக்கு அவங்களோட லேபர் ஷார்ட்டேஜ். ஏன்னா போர் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடியது எசென்ஷியல் குட்ஸோட ப்ரொடக்ஷன் தான். இப்போ உங்களுக்கு முக்கியமான ஃபுட்டு, டைரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணப்படும். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் டைரக்ட் பண்ணி டிஃபென்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இன்னொன்று, மருத்துவத்துக்கும் அப்புறம் உள்கட்டமைப்புக்கும் நீங்கள் செலவு பண்ணுறது கம்ப்ளீட்டாக கட் ஆகும். நீங்கள் இது வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அது எல்லாமே எடுத்து நீங்கள் இந்த பக்கம் போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட க்ரோத் ஃபார்காஸ்ட் வந்து 4.5 இருந்தது போன வருஷம் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட 3.5க்கு போயிடுக்கு க்ரோத் ஃபார்காஸ்ட். இவ்வளோ தான் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து 3.6 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் இன்னொன்று விஷயம் அப்படிங்கிறது, S&P குளோபல் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கண்டினியூடு வார் பண்ணுறதால இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டோட கிரெடிட் ரேட்டிங், கிரெடிட் வர்த்தினஸ் அப்படின்னு சொல்லுவோம், இவரை நம்பி கிரெடிட் கொடுத்தா திரும்பி வரும் அப்படிங்கிற அந்த நம்பகத்தன்மை அது பாதிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு மேஜராக என்னென்னா 2 விஷயம் பிரச்சனை. ஒன்று வந்து ஃபால் அண்ட் பிஸ்னஸ் சென்டிமெண்ட். இப்போ யாருமே அங்கே வந்து போய் பிஸ்னஸ் செய்ய விரும்ப மாட்டாங்க. இன்னொன்று வந்து லேபர் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சில பேருக்கு வந்து மென்டல் ட்ராமா இருக்கலாம், சில பேர் வந்து ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப பாதிப்புக்கு ஆளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இது வந்து பெரிய பாதிப்பு. இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 12 டே கான்ஃப்ளிக்ட் ஈரானோட நடந்தது இல்லையா, அதோட காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா $12 பில்லியன். 12 நாள். அப்போ ஒரு நாளுக்கு $1 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் மிலிட்ரிக்கான அந்த ஸ்பெண்டிங் மட்டுமே $750 மில்லியன். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்துட்டு இந்த 12 நாளோட டென்ஷன்ஸ், எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் வந்துட்டு. அப்புறம் என்னென்னா, அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் இல்லை. இப்போ என்ன தான் இந்தியா வந்து இது பண்ணாலும் எத்தனை பேர் போவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அங்கே இருக்குது. அப்புறம் பிஸ்னஸஸ் வந்து இப்போ முன்னை விட இப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ போகிறனால என்ன ஆகும்னா 2 விஷயம் பாதிக்கப்படும். கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து எசென்ஷியல்ஸை தான் ஸ்டாப் பண்ணுறீங்க, அப்போ பேனிக் ஆகும், பேனிக் பையிங் நடக்கும், அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். அதாவது என்னென்னா, சில நேரங்களில் சில நாடுகளில் போர் அறிவிச்சதால ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்லாம் போயிருக்கு.
500 விழுக்காடு அதிகரிச்சது, இந்த மாதிரிலாம் போயிருக்கு பல நாடுகளில். அப்புறம் என்னன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023 20 விழுக்காடு குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு. ஆமாம், நிறைய பெரும்பாலான எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு. அப்புறம் அவங்களோட 2024 அவங்களோட காஸ்ட் ஆஃப் வார் பார்த்தீங்கன்னா $31 பில்லியன். அதே மாதிரி 2025 அதோட காஸ்ட் வந்து $70 பில்லியன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, இஸ்ரேல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட எஸ்டிமேட் சொல்லுது ஆக்சுவலாக. அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த இப்போ ஈரான்னால அந்த 12 days நடந்ததில்ல, அதனால கிட்டத்தட்ட 2% ஜிடிபி வந்து அவங்களோட அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஈரானோட இந்த எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ்க்கு. 2% ஜிடிபி அப்படிங்கிறது பல நாடுகள் அவங்களுடைய 1 இயர்க்கான அந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்க்கு செலவு பண்ணுறதை வந்து இவங்க 12 days செலவு பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்துட்டு. அப்போது உங்களுக்கு வந்து சில பேர் சொல்லலாம், இப்போ வந்து இதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க. சரி, போர் சார்ந்த எக்கானமி, டிஃபென்ஸ் எக்கானமி பில்டு பண்ணுறதால ஷார்ட் டேர்ம் நல்ல பூஸ்ட் கிடைக்கும் எக்கனாமிக். ஆமாம், எக்கனாமிக் ஸ்பெண்டிங் அதிகரிக்கும், மாற்றுக்கருத்து இல்லை. ஷார்ட் டேர்முக்கு நல்ல எக்கனாமிக் பூஸ்ட் இருக்கும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பெண்டிங் அதிகமாகனா மிலிட்ரி எக்யூப்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, வாங்குறது, சோல்ஜர்ஸோட வேஜஸ், இன்னொன்று வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட், தொழில்நுட்ப முன்னேற்றம். குறிப்பாக என்னென்னா இந்த டிஃபென்ஸ் சார்ந்த தொழில்நுட்ப முன்னேற்றம். இப்போது இது வந்து ஜாப்ஸ் கிரியேட் பண்ணும், ஆனால் லாங் டேர்முக்கான டெய்லி லிவிங் கண்டிஷன்ஸை டெவலப் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கான ஜாப்ஸ் ஆனால் உறுதியாக கிடையாது. போர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வேலை இருக்கும். போர் போச்சுன்னா அந்த வேலை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ என்ன, வேர்ல்டு வார் 2 போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இலக்கியங்கள் எது வேணாலும் நீங்கள் படித்து பாருங்கள். வேர்ல்டு வார் 2 ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப கிரிம்மாக இருந்தது. ஜெர்மனி மாதிரியான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனும் அதிகரிச்சுது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகரிச்சுது. இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகரித்து அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சா பரவாயில்ல, பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி இன்னும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிச்சா ஓகே, நம்ம ஏதாவது இது பண்ணி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ரெண்டுமே ஒரே நேரத்தில் வளரும்போது சோஷியல் அன்ரெஸ்ட் வரும், புரட்சிகள் அங்கே வெடிக்கும், அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் பாதிக்கப்படும். அப்போ அந்த மாதிரி சூழல் பல நாடுகளில் இருந்ததாங்க. அதனால தான் இங்கே வந்து பெரிய சர்வாதிகார ரூல்ஸ் எல்லாம் அங்கே அதிகமாக இருந்தது அந்த டைமில். இப்போ அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, சிவிலியன் குட்ஸ் நம்ம சொல்லப்படுற எசென்ஷியல் பீப்புள் குட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்கேர்ஸ் ஆகிடுச்சு. பிளாக்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிசர்வ் பண்ண. இப்போ இதனால என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப பணக்காரர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த பிளாக் மார்க்கெட் ஈஸியாக ஆக்சஸ் இருந்தது. சொன்னால் உடனே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா கிடச்சிரும், ஆனால் ஏழைங்களுக்கு அப்படி கிடைக்கல. திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஆனால் அதனால் என்ன எதிராலன்னா, மிலிட்ரி சப்ளைஸ்க்கு அதிக ஸ்பெண்டிங் நீங்கள் கொடுத்ததுனால இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க. இப்போ இதில் பிளாக் மார்க்கெட் அதிகமாகிடுச்சு. அப்போ பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, வார் பாண்ட்ஸ் வாங்குங்க. வார் பாண்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அதனால் நாட்டோட ஸ்பெண்டிங் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதனாலேயும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு, இது மிலிட்ரியில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், பட் ஓவரால் எக்கானமி டெவலப் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் போர்னு அறிவிக்கும் போது உங்களோட டெப்ட் இன்க்ரீஸ் ஆகும், கடன் அதிகமாகிடும். இன்னொன்று வந்து நீங்கள் அதிக டேக்ஸ் விதிக்க வேண்டியிருக்கும் மக்கள்கிட்ட. ஏன்னா நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் இப்போ இந்த இன்கம் வந்து நீங்கள் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கை வைக்கிறது டேக்ஸ் தான், அங்கே போயிடும். அப்புறம் வந்து உங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு, கல்வி, மருத்துவத்தில் நீங்கள் செலவு பண்ணுறது கம்ப்ளீட்டாக கம்மியாகும். நீங்கள் இப்போ இது பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 60-70 விழுக்காடாவது நீங்கள் கம்மி பண்ண வேண்டியிருக்கும். அப்போது இங்கே இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற சென்ட்ரல் பேங்க் எங்களால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியாது. குறைச்சா இன்னும் இன்ஃப்ளேஷன், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாச்சுன்னா, பணப்புழக்கம் ஏன் அதிகமாகும் போது, குட்ஸை விட பணப்புழக்கம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா விலைவாசி ஏறும். அப்போ அந்த மாதிரி விலைவாசி இன்னும் நாங்கள் ஏற்ற விரும்பலை அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துவாங்க. இப்போ இதனால் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் பாதிக்கப்படும், யாரும் முதலீடு செய்ய விரும்ப மாட்டாங்க. இப்போது கோஃபேஸ் பிடிஐ அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் கம்பெனி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 60,000 இஸ்ரேலிய நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 5-10 எம்ப்ளாயிஸ் இருக்கிற 60,000 இஸ்ரேலிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2024 மூடப்படும் நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் போர் வந்து அந்தளவுக்கு அவங்க தள்ளி இருக்கு. அப்புறம் அவங்க டூரிசமில் வந்து கிட்டத்தட்ட $5 பில்லியன் இழந்திருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படக்கூடியது இந்த டூரிசம் துறை தான் உங்களுக்கு போர் வந்துச்சுன்னா. அப்புறம் அவங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட் ரொம்பவே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 விழுக்காடு போயிடுச்சு அவங்களுக்கு. பப்ளிக் டெப்ட் அதிகமாகிடுச்சு, இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் குறையுது. அப்படிங்கிற போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10 விழுக்காடு கிட்ட அவங்களோட மிலிட்ரி ஸ்பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 விழுக்காடு அவங்க ஜிடிபியோட 10% அவங்க மிலிட்ரி ஸ்பெண்டிங்லேயே போடுறாங்க. 10%ங்கிறது இந்தியா எஜுகேஷன் மாதிரியான, எஜுகேஷன் இல்லை ஹெல்த் கேர் மாதிரியான விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அவ்வளோ பர்சன்ட் கூட இந்தியா செலவு பண்ணுமா நமக்கு தெரியல. பட் எஜுகேஷன் ஹெல்த் கேருக்கு செலவு பண்ணுற அந்த பர்சன்டேஜை விட இது அதிகம். ஆமாம். ஸோ வார் எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஏன் இந்த வார் எக்கானமி பில்ட் ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம். 4 காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, டீப் ரூட்டடான எக்ஸ்ட்ரீம் மிலிட்டரிசம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மிலிட்டரிசம் நம்ம சொல்லப்படுற அந்த ஒரு ரெட்டாரிக், அது ஒன்று. ரெண்டாவது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுக்குற பேருதவி, போருக்கான உதவிகள் அவங்க கொடுக்கறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பாலஸ்தீன் அப்படிங்கிற போர் வந்துட்டு அவங்களோட வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு களம். அதுதான் எக்கானமி. அதாவது இஸ்ரேலுக்காக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுத வியாபாரிகளுக்குமே. ஆமாம், ஆயுத வியாபாரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர் நடக்கணும். ஏன்னா போர் நடந்தால் போராளி குழுக்களும் வாங்குவாங்க, அரசாங்கமும் வாங்கும்,
அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் தானே. நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, ஒரு எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, ஊர் 2 பட்டா குத்தடி கொண்டு. ஏன்னா ஊர் 2 பட்டுச்சுன்னா அங்கேயே என்னால் போய் இது பண்ணி என்னால் காசு வாங்க முடியும், இங்கேயும் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி காசு வாங்க முடியும். இப்போ இதே தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் சார்ந்த பிஸ்னஸஸ்க்கும். இப்போது இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இந்த ரொட்டீனாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பாலஸ்டீன் மேலே எப்படி டெஸ்ட் பண்ணுறது, போர் சூழலை உருவாக்கு. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் இன்னொரு நாட்டோட சண்டை போடுறீங்கன்னா புரியுது, உக்ரைன்கிற நாடு ரஷ்யாங்கிற நாட்டோட சண்டை போடுறது புரியுது, இந்தியாங்கிற நாடு பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடோட சண்டை போடுறது இல்லை ரிட்டாலியேட் பண்ணுதுன்னா கூட புரியுது. இட்ஸ் அ நார்மல் திங். ஒரு பாகிஸ்தானில் ஒரு தீவிரவாதி குழு பயங்கரவாதி குழு வந்து அட்டாக் பண்ணும்போது இந்தியா திரும்ப பதில் வைக்கிறது, இட்ஸ் வெரி நார்மல். ஆனால் இப்போ நீங்கள் என்னன்னா ஒரு போராளி குழுவோட சண்டை போடுறீங்க, இட்ஸ் நாட் ஈவன் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டேட். அப்போ அந்த எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட்டோட நீங்கள் கூட இல்லாத ஒரு இதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது தான் மக்கள் வந்து அங்கே இருக்கிற சிவில் சொசைட்டி இருக்குல்ல, இன்ஃபார்ம்ஸ் அவங்களுக்கு அது பிடிக்கல. அப்போ இது வந்து ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியாக தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ராங் ஸ்ட்ராட்டஜி தான் இது. என்னன்னா வந்து என் பின்னாடி எல்லாரும் இப்போ தான் போர்னு வந்துச்சுன்னா ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் த்ரெட் தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் அணி திரண்டுருவாங்க. நம்ம அமைதிப்படையில் வந்து சத்யராஜ் அவர்கள் சொல்லுவார் இல்லையா, சண்டைன்னு வந்துச்சுன்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சண்டையில் இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட முந்தைய ஆட்சி காலத்தோட அந்த ஆன்டி இன்கம்பன்சியை மறக்க வைக்கிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிலிட்டரைஸ் டிப்ளமசிலாம் அவங்களுக்கு சார்பாக இருக்குது. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் அவங்களோட லாபிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி இஸ்ரேலுக்கு வந்துட்டு. இப்போது நீங்கள் இன்னொன்று பாருங்கள், இஸ்ரேல் வந்து இஸ் ரேங்க்ட் 8th globally in terms of market share of weapon exports. 2020 2024 வரைக்கும் 8வது இடத்துல இருக்காங்க வெப்பன் எக்ஸ்போர்ட்ஸில். 8வது இடம். அது என்னன்னா டாப் 10ல் இருக்காங்க வெப்பன் எக்ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு. இப்போ என்னென்னலாம் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு கேட்கும் கருவிகள் இப்போ பெகசஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இஸ்ரேலோட உருவாக்கம் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வெஹிக்கல்ஸ், ரேடார்ஸ், ட்ரோன், சர்வைலன்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சுவலாக. அண்ட் தொடர்ந்து 3 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நியூஸில் இதில் பெரிய லாபம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா 3 நிறுவனங்கள் தான் உங்களுக்கு. எல்பிட் சிஸ்டம்ஸ், இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் IAS, அப்புறம் ரஃபேல். இந்த 3 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்தது. அவங்களோட ஷேர் மார்க்கெட் வந்து பயங்கரமாக எகிரிச்சு இந்த போர்னால. இப்போ எப்பவுமே போர்னால நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திக்கணும். இந்த போரில் யாரோட டிஃபென்ஸ் யாரோட இந்த ஷேர் ஏறி இருக்கு, யார் வந்து அதிக பலன் அடைஞ்சிருக்கா அப்படின்னா அது அவங்க தான் வந்து ரியல் கல்பிரிட்ஸாக இருப்பாங்க ஒரு போரில் எப்போவுமே. இப்போது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட $15 பில்லியன் 2024 மட்டும். அண்ட் ஜிடிபி பார்த்தீங்கன்னா $540 பில்லியன். ஆனால் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறேன், உங்களோட ஜிடிபி $540 பில்லியன். ஆனால் உங்களோட ஜிடிபி கிட்டத்தட்ட $50 பில்லியன். 8லேருந்து 10 விழுக்காடு உங்களோட மிலிட்ரி ஸ்பெண்டிங்கே போகுது உங்கள் ஜிடிபிலேருந்து. உங்களோட மொத்த வருமானத்தில் $10 வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட இதுக்கு டிஃபென்ஸ்க்கே போகுது. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க காசாவில் இந்த போர் நடத்தாங்களே, அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் வேறு ஒன்று நடக்கும் எப்போவுமே. நீங்கள் புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் சரி பண்ணணுங்கிற போது அது வந்து ஒரு $20 பில்லியன் உங்களுக்கு செலவாக போகுது இதனால். ஆமாம். அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போது 3 வருஷத்துக்கு அவங்க வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டோட வேல்யூவேஷன் சொல்கிறேன். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் க்ரோத் பிளான் அப்படின்னு 2023 பிளான் பண்ணாங்க இஸ்ரேல். $120 பில்லியன் ஓவர் 5 இயர்ஸ். $120 பில்லியன் ஓவர் 5 இயர்ஸ் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு $50 பில்லியன் நான் பர் இயர்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ, $250-300 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க மினிமம். இதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, $120 பில்லியன். இப்போ இதிலே தெரியுது அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போயிருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க போருக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இதுதான் போர் சார்ந்த எக்கானமி. இப்படி தான் ரன் ஆகும் உங்களுக்கு. போர் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு. போர் இல்லைங்கிற போது இப்போ உங்களுக்கு டூரிசம் மாதிரி ஏதாவது துறை வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, இப்போ இஸ்ரேல் டூரிசம் நீங்கள் ஸ்வீடனோ சுவிட்சர்லாண்டோ அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து ஃபேமஸ் கிடையாது இஸ்ரேலோட டூரிசம் வந்துட்டு. அப்போது உங்களுக்கு இந்த யூஎஸோட பேக்கிங் இருக்குது டிப்ளமேட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி அப்படிங்கிறதால யூ ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட் இன் டெக்னாலஜி. இப்போ அவங்களுக்கு எங்கே க்ரோத் வந்ததுன்னா மிலிட்ரி ஸ்பெண்டிங்கில் அந்த சார்ந்த டெக்னாலஜிஸ்லாம் அவங்க எங்கேயுமே பாதிக்கப்படலை. அதை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே அவங்க நலிவடைஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நெத்தன்யாகுவோடைய இந்த மூவ் அப்படின்றதே சொந்த நாட்டு மக்களே பலி கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. ஆமாம், சொந்த நாட்டு மக்கள். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் போர் அப்படிங்கிறமா நான் சொல்கிறேன் இல்லையா, போர் அப்படிங்கிறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் இருக்குது. போருக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம எக்கானமியால் தாங்க முடியுமா? இப்போ இவங்க வந்து யூஎஸோட இந்த அளவுக்கு பேக்கிங் இல்லை அப்படிங்கிற போது அதை யோசிச்சிருப்பாங்க. பட் அந்த பேக்கிங் இருக்குது அப்படிங்கிற போது டிப்ளமேட்டிக்காக வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நான் பண்ணுறேன் அவங்க கொடுப்பாங்க. பட் ட்ரம்ப் வந்து ஒரு இது வச்சிருக்காரு, இல்லை நாங்கள் எவ்வளோ ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து படைகளை திரும்பி வாங்கிட்டார். ஏன்? எக்கனாமிக்ஸ். ஏன்னா எத்தனை நாளுக்கு தான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, அதான் அங்கே வந்து இதாகிடுச்சுல, இதுக்கப்புறம் நீங்களாச்சு அங்கே இருக்கிற தாலிபான்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க திரும்ப எடுத்துக்கிட்டாரு ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த யூஎஸ் பிரசிடென்ட் வந்துட்டு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் யோசிக்கணும், ஏன் நம்ம வந்து இது பண்ணால் நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். ஏன்னா வார் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி கேம், இட்ஸ் மோர் தென் இது வந்து வெப்பன் சண்டை கிடையாது, இது ஸ்ட்ராட்டஜிக் கேம். யார் ஸ்ட்ராட்டஜிக்காக கரெக்டாக யோசிக்கிறாங்க, இதுக்கான காஸ்ட் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு தான் நீங்கள் இறங்கணும்.
இப்போது நமக்கு 2008 நமக்கு அந்த ஒரு பெரிய மும்பை அட்டாக் நடந்தது இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து எல்லாரும் மன்மோகன் சிங் என்ன சொன்னாங்க, ஓகே நம்ம வந்து வி கேன் கோ ஃபார் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் வார். ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஹீஸ் அன் எக்கனாமிஸ்ட் பை நேச்சர். இல்லை நம்ம இப்போ தான் வந்து நம்ம நியரிங் அ 10% growth அந்த டைமில் கரெக்டாக ஒரு 2008-9 அண்ட் ஐ ஃபீல் தட் there's going to be a recession. அவருக்கும் தெரியுது, அவர் ரகுராம் ராஜன் மாதிரியான பெரும் பொருளாதார அறிஞர்களோட அவர் கனெக்டில் இருக்கார் அவர். ஸோ அவருக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே ஒரு ரெசெஷன் வரப்போகுது, ஸோ நம்ம இப்போ இது பண்ணால் அந்த ரெசெஷன் வரும்போது வில் பி இன்னும் வேர்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பொருளாதார தடை விதிக்கலாம் அவங்களுக்கு. வில் ஃபோக்கஸ் ஆன் தட். நம்ம பல நாடுகள்கிட்ட போய் இது பண்ணி பண்ணலாம். அது ஒரு ஸ்மார்ட் மூவ். இப்போ பண்ணது நீங்கள் ஒரு ரிட்டாலியேட் பண்ணீங்க இல்லையா, அது ஓகே, தட் இஸ் ஈவன் அ ஃபைன் மூவ். பட் நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வாரில் இறங்கும்போது ஒரு சாதாரண தீவிரவாத குழுக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வார் அப்படின்னு நீங்கள் போகும்போது என்ன ஆகுனா, தட் இஸ் அ ஹியூஜ் காஸ்ட் இன்வால்வ். அப்போ அதை நீங்கள் யோசிச்சுக்கணும், ஓகே இந்த காஸ்ட்டை நான் அது பண்ண முடியுமா, மக்களால் இந்த இன்ஃப்ளேஷனுக்கு கொடுக்க முடியுமா, இது எல்லாமே சேர்த்து தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இப்போது கோல்டு வார் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னா, நம்ம வந்து பிரிசனர் டிலேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வாரில். இப்போ நீங்கள் ஒரு போலீஸாக இருக்கீங்க, 2 கிரிமினல்ஸ் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் தனித்தனியாக 2 பேரையும் வச்சு, இங்கே பார் அவன் இந்த தப்பா அவன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டான், அப்ரூவராக மாறிட்டான், நீ உண்மையை ஒத்துக்கிட்டா உன்னோட தண்டனை உனக்கு வந்து 1 வருஷ தண்டனையாக நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டு இதே டைலாக் சொல்லுவேன், தனித்தனியாக நீக்க வச்சு. இப்போ என்ன ஆகுனா, 2 பேருமே வேறு வழி இல்லாமல் ஒத்துக்குவாங்க. இப்போ அவங்கள ஒரு டிலேமாக்குள்ளே தள்ளுறீங்க. யூ டோன்ட் கிவ் them a space and time to decide. அந்த இதில் தள்ளுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கோல்டு வார் நடந்தது இல்லையா, அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் சோவியட் யூனியனுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. 2 பேரும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வாங்கி குவிச்சிட்டாங்க. இப்போ யார் முதல்ல இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறது, அவன் டிஸ்ட்ராய் பண்ணாமல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. இப்போ என்னன்னா, யாருமே வந்து அது வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சிச்சு. இப்போ இதனால் என்னன்னா, எக்கனாமிஸ்ட்டை கூப்பிட்டு இந்த ப்ராப்ளத்தை எப்படி தான் சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இப்போது உங்ககிட்ட இப்போ 100 வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 வெப்பனை நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுங்கள். யூஎஸ் ஆட்கள் வரட்டும், சோவியட் யூனியனில் போய் பார்வையிடட்டும், யூஎஸ் ஆட்களும் பொதுவான ஆட்களும் பார்வையிட்டு, ஓகே 90 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து இவங்க அதே மாதிரி அழிக்கட்டும் அடுத்த 10. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு இந்த ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணாங்க. ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, தொடர்ந்து அவங்க சந்திச்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் ஏன் நடக்குது அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தொடர்ந்து சந்திச்சாதான் அந்த கோஆப்ரேஷன் அதிகரிக்கும். நீங்கள் அதாவது வார் அப்படிங்கிறது இட்ஸ் அ கேம் ஆஃப் கோஆப்ரேஷன் ஆர் கான்ஃப்ளிக்ட். எனக்கு கோஆப்ரேஷன் வேணுமா, கான்ஃப்ளிக்ட் வேணுமா? கோஆப்ரேஷன் இருந்தால் 2 பேரும் 2 of us கேன் பெனிஃபிட். கான்ஃப்ளிக்ட் இருந்தால் எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அவனுக்கு எவ்வளோ, அந்த காஸ்ட்டை லாங் ரன் எனக்கு எவ்வளோ பாதிப்பு கொடுக்கும், இந்த முடிவெடுத்து தான் நம்ம போருக்குள்ளேயே ஒரு நாடு இறங்கணும். இப்போது இதை நீங்கள் சரியாக என்கவுண்டர் பண்ணணும்னா தொடர்ந்து 2 நாடுகளும் தொடர்ந்து பேசிக்கணும். தொடர்ந்து 2 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து இந்த இடத்துல ஒத்துக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு 2 நாடுகளும் அக்செப்ட் பண்ண, 2 நாடுகளும் மானிட்டர் பண்ணணும் தொடர்ந்து. அப்போது என்னன்னா, இந்த ராபர்ட் ஆக்சல்ராட் அப்படிங்கிறவர் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு கேம் கொண்டு வராரு. கேம் கொண்டு வந்து இதனால் வாருக்கு நம்ம எப்படி ஹெல்ப் ஆகும் எக்கனாமிக்ஸ்லேருந்துன்னு பார்க்கும்போது, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் கண்ட்ரிக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னோடனே, நார்மல் டிட் ஃபார் டாட்னா பழிவாங்கும் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் எப்போனா, அவர் அட்டாக் பண்ணாத வரைக்கும் நான் அட்டாக் பண்ண மாட்டேன், அவர் அட்டாக் பண்ணாதான் நான் அட்டாக் பண்ணுவேன். யார் முதல்ல அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரியான நம்ம ஸ்ட்ராட்டஜியை உலகத்தோட வார் இதில் நம்ம பில்டு பண்ணணும் அப்படிங்கிறது அதுலேருந்து தான் உருவாக்குனாங்க யுனைடெட் நேஷன்ஸ்க்காக வந்துட்டு. அப்போது வார் அப்படிங்கிறதுல அன்னோன் கேம் லென்த் இருக்குது. நீங்கள் இந்த வார் இத்தனை நாளுக்குள்ள முடிஞ்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சில வார் வந்து 1 வருஷத்தில் முடியும் நீங்கள் கணக்கு போட்டிருப்பீங்க, ஆனால் 30 வருஷம் நீண்டிருக்கும் இல்லையா? சில வார் வந்து நீங்கள் ரொம்ப நாள் கணக்கு போடுவீங்க, ஆனால் சீக்கிரமே முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்படி சீக்கிரமே முடியும் போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் there's an uncertainty on எவ்வளோ தூரம் இந்த போர் எவ்வளோ நாட்கள் நீளும் அப்படிங்கிறது நம்மளால் யாராலையுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த அன்சர்டனிட்டி இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் ரொம்ப அட்டாக் பண்ணிங்கன்னா, ரொம்ப அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த கோஆப்ரேட்டிவ் பிஹேவியர் கம்மியாகும். அப்போ உங்களுக்கு தான் அதில் நட்டை அதிகமாகும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், ஓகே இதில் நமக்கு நட்டை அதிகமாகனா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், 1960s அந்த இந்தியோ சைனா வார் நடக்கும்போது என்ன மாதிரி நடந்ததுன்னா, தமிழ் படங்கள்லாம் நாகேஷோட ஒரு காட்சியெலாம் வரும். என்ன சொல்லுவார்னா, என்னையா விளையாடிச்சு டக்குன்னு இவ்வளோ இமாலய விலையை சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை சார், சீனா வார் வந்துச்சு சார், ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னன்னா, போர் வந்துட்டு விலைவாசி எக்கச்சக்கமாக அதிகரிச்சு விட்டுரும். அதை தாங்குற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா, நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் பாகிஸ்தானோட நமக்கு நடந்த அந்த ஒரு எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் நிறையா வாங்கினாங்க, ரேடியோஸ் நிறையா வாங்கினாங்க, எதெல்லாம் எமர்ஜென்சிக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஒரு பேனிக் பையிங் நடக்கும். அப்போது போர் அப்படிங்கிறது உள்நாட்டோட எக்கானமியை எந்த அளவுக்கு பாதிக்கும், வெளிநாட்டில் நம்ம இது பண்ணுறதால நமக்கு அந்த டிப்ளமசியில் எவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ போர் வந்து இஸ் அ மல்டி ப்ராங்க்டு கேம். இது வெறும் நான் இது பண்ணிட்டேன் நாங்கள் வென்றுட்டோங்கிறது மட்டும் கிடையாது. விக்ட்ரி கம்ஸ் அட் ஆல் காஸ்ட். போரில் வந்து வெற்றியாளரும் கிடையாது, தோல்வியாளரும் கிடையாது. இட் ஹஸ் ஆல்வேஸ் அ காஸ்ட் எவ்ரிவேர். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்மார்ட்டாக அதில் மூவ் பண்ணணும். அதுதான் நமக்கு எக்கனாமிக்ஸ் சொல்லித்தரது. அப்போ இஸ்ரேல் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இதே இஸ்ரேல் வந்து இன்னொரு நாட்டோட இது பண்ணியிருந்தாங்கன்னா could have been justified.
ஆனால் அது எவ்வளோ நாட்கள் அது நீளும் அப்படின்னு இப்போ உக்ரைன் என்ன நிலையில் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கிட்ட பேசிக்கிட்ட அவமானப்படுத்திட்டார் ஜெலன்ஸ்கியை. நீ வெளியே போனி நாங்கள் கொடுத்ததுனால தான் நீ இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா நீண்டு விட்டுட்டார். ட்ரம்ப் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்காரு அந்த கேமை. ஓகே இவனை வந்து இது பண்ணிட்டா வந்து கேமை விட்டு போயிடுவான், அவனை செலவு பண்ண விடு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பண்ணிட்டார். இப்போ அவரால் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாக்கிங்காக போனால் அவருக்கு லாஸ் அதிகம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணும், ஓகே நம்ம வந்து பீஸ் டாக்ஸே போகலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாடா போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இது எதுக்குன்னா அப்போ அவன் பயந்து அவன் வந்து வாங்க சார் பேசிக்கலாம் சார், எதுவாக இருந்தாலும் நெகோஷியேட். இப்போ நீங்கள் போரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நெகோஷியேட் பண்ணுறீங்க, யாரோட இடத்துல நெகோஷியேட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அப்பர் ஹேண்ட். இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் போல நான் இந்தியாவில் வந்து கூப்பிட்டு பாகிஸ்தான் நெகோஷியேட் பண்ண சொன்னால் எனக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது ஸ்ட்ராட்டஜிக்காக? ஏன்னா அந்த வார் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஒன் ஃபார் மாரல் ரீசன், இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜிக். ஒரு பவர் நிற்கிறதுக்கும் தொடங்கிறதுக்கும் போகிறதுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் தான் காரணமே தவிர மாரல் ரீசன் காரணமாக இருக்காது. அப்போ அது நீங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன, ஸ்ட்ராட்டஜிக் இம்பாக்ட் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணும்போது இட் வில் பி அ பெட்டர் பிளேஸ் உங்களுக்கு. மிக்க நன்றி. நன்றி. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு, அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாருங்கள், சேமியுங்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.